எடுத்தான் தான் ஓடுவான், ஒரு முறுத்தான் திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தான் திரும்பி வருவான். தேவனுடைய பிள்ளையே, கஷ்டங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது எந்த மந்திரியும் தேடி போகாது, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் தேடி போகாது, உலகத்தில் இருக்கிற யாரையும் தேடி போகாது. நீ கோரிக்கை வைக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் உண்டு, அது கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. உன் கோரிக்கை கர்த்தரிடத்தில் வைப்பாயாக. ஆமென். முறையிடுதல் என்றால் கோரிக்கை என்ற அர்த்தம். அது மட்டுமல்ல, முறையிடுதல் என்றால் ஆங்கில வேதாகமத்திலே பிரேயர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே தவிக்கிற பொழுது, வாழ்க்கையிலே துவண்டு போகிற பொழுது, இனிமே உலகத்தில் வாழ வேண்டாம் சொல்லி அவசியமற்ற தீங்கான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு உலகத்தில் தற்கொலை என்பதற்கு வராதே. கர்த்தருடைய ஆவியானவர் சிலரை குறித்து என்னோட பேசுறார். நீ ஒன்று செய், கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால மடக்கி ஆண்டவரை நோக்கி உன் கோரிக்கை வை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவிப்பு, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், என் வியாதி பலவீனங்கள் என்னால தாங்கவே முடியல சாமி என்று உன் இருதயத்தை திறந்து பிரார்த்தனை செய், ஜெபம் செய், வேண்டுதல் செய். உன் ஜெபத்தை விட்டு விடாதே. அதிகாலையில் எழுந்து ஜெபிங்க, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிங்க, தினம் 3 வேளை ஜெபிங்க, பத்திரத்தில் கையெழுத்து வைச்சாலும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. நம்ம பத்திரத்தை கிழிச்சாலும் ஜெபிங்க, கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டுடாத. நீ ஜெபித்துக் கொண்டே இரு. பத்திரத்தில் எழுதினாலும் சரி, பத்திரத்தில் கிழிச்சாலும் சரி, ஐயா லிஸ்ட்ல உன் பேரை வச்சாலும் சரி, வைக்காம போனாலும் சரி, உன்னை எதிர்த்தாலும் சரி, உனக்கு எதிராய் கிரியை செய்தாலும் சரி, ஜெபத்தை விட்டுடாத. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சிங்கத்தின் வாயை கட்டி போடுவதற்கு வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நானே, உனக்காய் கிரியை செய்ய சக்தி உள்ள தெய்வம். ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. துதி எடுத்தான் தான் ஓடுவான், ஒரு முறுத்தான் திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான்,